மீன ராசி குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் இந்த கருணை அன்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா நபர்கிட்டையும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய மீனராசி என்பவர்கிட்ட இது அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க அந்த மீனராசி என்பர்கள். பல ஜோதிடர்களும் சொல்கிற ஒரு உண்மை என்னன்னா, இந்த மீனராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய மனம் அப்படிங்கிறது கண்ணீரை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாரி வழங்குவாங்க இந்த மீனராசி என்பர்கள். இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது அவ்வளோ மென்மையான ஒரு இதயம் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் இதுதான். ஏன்னா எல்லாரும் அவங்ககிட்ட போனால் உதவி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நபர்களை இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய பலவீனமும் அதாக தான் இருக்கும். இந்த மீனராசி குருவோடைய ராசி. குரு அப்படிங்கிறவர் நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் தரக்கூடியவர். அதனால தான் இந்த மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு குருவோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுடைய ஆசிரியர் இன்னுமே அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நீ என்னுடைய மாணவன் தானே, எங்கேயாவது ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்தீங்கன்னா கூட திடீர்னு பார்த்தா நீ என்னுடைய மாணவன் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டுவாங்க. என்ன பண்ணுற, என்ன செய்கிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கேட்பாங்க. ஏன்னா உங்களை அவங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருப்பீங்க இந்த மீனராசி மாணவர்கள். அதனால தான் ரொம்ப நாள் ஆனாலும் கூட இந்த மீனராசி என்பவர்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிடும். அதனால தான் ரொம்ப நாள் உங்களை மறக்க மாட்டாங்க இந்த மீனராசி என்பர்கள். நீங்கள் கூட பாருங்கள், ப்ராக்டிக்கலாக உங்களுடைய லைஃப்பில் கூட நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஆசிரியர் இன்னமும் உங்களை பார்த்தாருன்னா நீ அவன் தானே அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆசிரியரோட நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்க போது, இந்த மீனராசிக்கு ஏற்ற நண்பர்கள் யார், அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிறக்கூடிய அந்த இடத்துல இருப்பாங்க. ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இந்த மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாகிறார். சுக்கிரன் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு குணங்களை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் இந்த மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கமுடையவங்களாக இருப்பாங்க. கலையில், அழகில், வசதி வாய்ப்பில், செல்வாக்கில், காதலில், மனித நேயத்தில், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு இந்த மீனராசி அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிவெடுக்க கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. அதுவும் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா மீனராசி என்பர்கள் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை தடிமனாக சொல்லிடுவாங்க. அதுவும் மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரியான பாதையை கரெக்டான டைமில் தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் செயல்பட மாட்டாங்க. ஏன்னா இங்கே புதன் நீச்சம். அதனால் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால தான் எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே இவங்க தன்னை மாற்றிக்கிறதுக்கான அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப அந்த இடத்துக்கு ஏற்ப அதை கொஞ்சம் மாற்றிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வலுவாக ஒரே இடத்துல நிற்க மாட்டாங்க. ஒருத்தர் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னாங்களா உடனே அந்த மனம் அப்படியே மாறிடும். அதுதான் இந்த மீனராசி என்பர்களுடைய பலம், பலவீனம். இது எல்லாமே இந்த மீனராசி என்பர்களுக்கு பொதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அல்லது நண்பர் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம், கடகராசி என்பவர்கள்லாம் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால் இவங்களாம் நட்பு ராசியாக அமைந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புரிதல் உணர்வு இவங்களுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் அதிகமாகும். அதே போல் ரிஷபம், மகரம் இது பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்களும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்தாங்கன்னா கூட இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உறுதியான நல்ல ஒரு ஆதரவான வாழ்க்கை துணையாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நல்ல ஒரு மனிதநேயம் உள்ளவங்க, மனிதர்களுடைய மனதை புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லலாம். இந்த மனதை வெல்லக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க அப்படின்னா நம்மளுடைய மீனராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா யாருடைய மனதையும் அதிகமாக புண்படுத்த மாட்டாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனது இவங்களுடைய பலவீனமாக இருக்கலாம், ஏன்னா புதன் நீச்சமாகிறதுனால. ஆனால் இவங்க ஒன்று மைண்டில் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மீனராசி அப்படின்னே சொல்லலாம். அழகான ஒரு நதி அமைதியாக ஓடுறது போல தான் இந்த மீனராசி என்பவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே இருக்கும். சத்தமில்லாமல் எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி பெரும்பாலும் இவங்களுக்கு அமைதியாக தான் கிடைக்கும். ஆரவாரம் போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லை. முயற்சி செய்வாங்க, அதற்கேற்ற பலன் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக அசால்ட்டாக கிடைச்சிடும் இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, இந்த மாத கிரக அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சனி பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே மீனராசி அப்படின்னாவே மற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு ராசி, மற்றவங்களை கௌரவமாக நடத்தக்கூடிய ஒரு ராசி. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒரு தேவை அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி. தயக்கமே காட்ட மாட்டாங்க. எனக்கு உதவி தேவை அப்படின்னா ஓடி போய் முதல் ஆளாக உதவி செய்வாங்க இந்த மீனராசி என்பவர்கள். இவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும், மனக்குழப்பமும் கொஞ்சம் ஏற்படும். வெளியில் பயணம் போனீங்கன்னா கூட ஒரு சில தடைகள் வரும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில கவலைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சாதகமான பலனை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வேகம் அதிகமாகும். விவேகம் கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நல்லது. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். எதிரியை சமாளிக்கக்கூடிய அந்த திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் உண்டாகும். இருந்தாலும் போட்டிகள்லாம் நிறைய வரும். எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பணி சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மனக்கசப்பு தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மனவேதனையாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மறைந்து ஓரளவுக்கு மனது லேசாகும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பயணம் செல்கிறதுக்கான யோகம் இருக்குது. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எல்லா காரியத்திலுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருள்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிட்டு வேலையில் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. கவனமாக படிக்கிறது நல்லது. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், தவிர்க்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். பணவரத்தும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு வேலையை ஒரு சில டைமில் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிச்சிடுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. அரசாங்கம் மூலியமாக
ஒரு சில காரியங்கள் நடக்கவே இல்லையே, தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது அந்த ஒப்பந்தங்களோ கையெழுத்தாகக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைலாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்கள் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் இது எல்லாமே சரியாகும். எதிரிகளுடைய தொல்லையும் சரியாகும். அதனால் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுடுவாங்க. அஷ்டமியில் செய்கிறது இன்னும் ரொம்ப ப்ளஸ். அதனால் நீங்கள் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.